தற்போது நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்முவை சந்தித்துவிட்டு நாடாளுமன்ற வளாகத்திற்கு வந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த காட்சியை தான் இப்போது நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அவர் பட்ஜெட் நிதிநிலை அறிக்கையை 2024-25 நிதிநிலை அறிக்கையை அங்கு செய்தியாளர்களுக்கு, அந்த புகைப்பட நிபுணர்களுக்கு, புகைப்படக்காரர்களுக்கு அவர் அந்த பட்ஜெட் நிதிநிலை அறிக்கை புகையை காமிக்கக்கூடிய அந்த காட்சியை தான் இப்போது பார்த்துக் கொண்டிருக்கிறோம். நிதிநிலை அறிக்கை அடங்கிய 2024-25 நிதிநிலை அறிக்கை அடங்கிய இந்த தோல்பையை அவர் நிதித்துறை செயலாளருடன், நிதித்துறை இணையமைச்சருடன் இணைந்து நின்று நாடாளுமன்ற வாயிலில் நின்று நிர்மலா சீதாராமன் அந்த பட்ஜெட் அறிக்கையை அனைவருக்கும், நாட்டு மக்களுக்கு காண்பித்து விட்டு உள்ளே செல்லக்கூடிய அந்த காட்சியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இப்போது பட்ஜெட் தாக்கல் செய்வதற்கான நிர்வாக நடைமுறைகள் தொடங்கிவிட்டன. அதற்கான சம்பிரதாய மற்றும் நிர்வாக நடைமுறைகளின்படி குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்முவை நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் சந்தித்துவிட்டு இப்போது நாடாளுமன்ற வளாகத்திற்குள் அவர் சென்று கொண்டிருக்கிறார். சரியாக 11 மணிக்கு நிதிநிலை அறிக்கையை தாக்கல் செய்ய இருக்கிறார். மோடி 3.0வின் 3வது முறையாக கூட்டணி ஆட்சி அமைத்திருக்கும் பாஜகவின் முதல் நிதிநிலை அறிக்கை, நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமனின் 7வது முறையாக தொடர்ந்து அது நிதிநிலை அறிக்கையை தாக்கல் செய்து மொரார்ஜி தேசாயின் சாதனையை முறியடிக்கும் அந்த நிதிநிலை அறிக்கையை நிர்மலா சீதாராமன் தாக்கல் செய்கிறார். இது தவிர இந்தியாவில் இதுவரை தாக்கல் செய்யப்பட்ட பல்வேறு நிதிநிலை அறிக்கைகளில் இந்த நிதிநிலை அறிக்கை எவ்வாறு மாறுபட்டதாக இருக்கிறது, மக்களின் தேவையை எவ்வாறு பூர்த்தி செய்ய போகிறது என்ற எதிர்பார்ப்பும் நம்மிடையே எழுந்திருக்கிறது. நாட்டின் முதல் நிதிநிலை அறிக்கையானது 171 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் தாக்கல் செய்யப்பட்ட சூழ்நிலையில் இன்ற நிதிநிலை அறிக்கையானது, தற்போது நிதிநிலை அறிக்கையானது வளர்ச்சி அடைந்த இந்தியா, அதாவது 2047ஆம் ஆண்டுக்குள் வளர்ச்சி அடைந்த இந்தியா என்ற முழக்கத்தோடு இந்த நிதிநிலை அறிக்கையை தயாரித்திருப்பதாக பிரதமர் நரேந்திர மோடி நேற்று அளித்த அந்த பேட்டியில் தெரிவித்திருந்தார். இது தவிர பொருளாதார ஆய்வறிக்கையும் நேற்று வெளியிடப்பட்டது. அந்த பொருளாதார ஆய்வறிக்கையில் நாட்டின் பொருளாதார வளர்ச்சியானது 6.5%இருந்து 7.5% இருக்கும் என்று பொருளாதார ஆய்வறிக்கையில் அந்த மதிப்பீடு செய்யப்பட்டிருப்பதை பார்த்தோம். அது தவிர ஒவ்வொரு ஆண்டும் குறைந்தபட்சம் 78,51,000 வேலை வாய்ப்புகளை தமிழக நிதிநிலை அறிக்கையானது, இந்திய நிதிநிலை அறிக்கையானது அந்த வேலை வாய்ப்பை உருவாக்கக்கூடிய ஒரு முக்கிய சவாலை எதிர்கொள்கிறது. வேலையில்லா திண்டாட்டம் என்பது மக்கள் தொகை பெருக்கம் உள்ள இந்தியா போன்ற நாட்டில் மிகுந்த முக்கியத்துவம் வாய்ந்தது. அந்த இலக்கு மற்றும் லட்சியத்தை நோக்கி இந்த 2024-25ஆம் ஆண்டு நிதிநிலை அறிக்கை இருக்க வேண்டும் என்றும் அந்த பொருளாதார ஆய்வறிக்கையில் குறிப்பிடப்பட்டிருந்தது. அந்த இலக்கை இப்போது எட்ட முடியுமா என்ற கேள்வி எழுந்திருக்கிறது. மேலும் புதிய வருமான வரி விதிப்பு முறையில் வரி விலக்குக்கான உச்ச வரம்பு 3 லட்சம் ரூபாயிலிருந்து 4 லட்சம் ரூபாயாக உயர்த்துவதற்கான வாய்ப்பு இருக்கிறதா, அவ்வாறு உயர்த்தப்படுமா என்ற கேள்வியும் எழுந்திருக்கிறது. மேலும் நாட்டின் பணவீக்கம், அதாவது இன்ஃபிளேஷன் என்பது 5.1% அளவுக்கு பணவீக்கம் இருக்கும் என்று பொருளாதார ஆய்வறிக்கையில் குறிப்பிடப்பட்டிருந்தது. நாட்டின் பொருளாதார வளர்ச்சி விகிதம் 7% வரை இருக்கக்கூடும் என்று நேற்று சமர்ப்பித்த பொருளாதார ஆய்வறிக்கையில் குறிப்பிடப்பட்டிருப்பதால் இந்த ஆண்டு பொருளாதார ஸ்திரத்தன்மையானது அடுத்த 5 ஆண்டுகளுக்கும் கூட்டணி அரசாக இருந்தாலும் அந்த பொருளாதார நிலைத்தன்மை, பங்குச்சந்தையின் வளர்ச்சி குறியீட்டு எண்ணில் பெரிய அளவில் மாற்றம், வீழ்ச்சி இருக்காது என்றும் பொருளாதார ஆய்வறிக்கையில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. வளர்ச்சி அடைந்த இந்தியா என்ற முழக்கத்தோடு 476 பக்கங்களை கொண்ட பொருளாதார ஆய்வறிக்கை சமர்ப்பிக்கப்பட்டுள்ள சூழ்நிலையில் வரிச்சலுகைகள் முதல் மலிவு விலை வீடுகள், நிலம் தொடர்பான பல்வேறு மனை வாங்குதல், விற்றல் தொடர்பான சலுகைகள், மேலும் வீட்டுக் கடன்களுக்கான வட்டி விலக்கு வரம்பை 2 லட்சத்திலிருந்து 5 லட்சம் ரூபாயாக உயர்த்துவது ஆகியவை நாட்டு மக்களின் முக்கிய கோரிக்கைகளாக திகழ்கிறது. இந்த கோரிக்கைகளை இந்த நிதிநிலை அறிக்கை நிறைவேற்றுமா என்ற கேள்வி எழுந்திருக்கிறது. இது தவிர மத்திய பாஜக அரசின் கூட்டணி கட்சிகளாக இருக்கக்கூடிய தெலுங்கு தேசம் மற்றும் நிதிஷ்குமாரின் ஐக்கிய ஜனதாதளம் ஆகிய பீகார் மற்றும் ஆந்திர மாநிலங்களில், ஆந்திராவில் புதிதாக பொறுப்பேற்றுள்ள சந்திரபாபு நாயுடு அவரது கனவு திட்டமான அந்த அமராவதியை தலைநகராக்கும் திட்டத்திற்கு கூடுதல் நிதி உதவி மற்றும் பல ஆண்டுகளாக அந்த போலவரம் நீர்ப்பாசன திட்டத்திற்கான பணிகள் நடைபெற்று நிறைவடையாத சூழ்நிலையில் கூடுதல் நிதி ஒதுக்கீடு வழங்கப்படுமா என்பது உள்ளிட்ட பல்வேறு விதமான சிறப்பு நிதி ஒதுக்கீடுகளுக்கு தெலுங்கு தேசம் கட்சியின்
தலைவர் சந்திரபாபு நாயுடும் ஆந்திர முதலமைச்சரும் கோரிக்கை விடுத்திருக்கிறார். அந்த கோரிக்கைகள் நிறைவேற்றப்படுவதற்கு வாய்ப்பு அளிக்கப்படுமா என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இதே போல பீகார் மாநிலத்தை பொறுத்தவரை அங்கு உள்கட்டமைப்பு வசதிகள் மற்றும் சாலை அமைக்கும் திட்டங்களுக்காக விமான நிலையங்கள், சாலை உள்கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்துவதற்காக ஒரு 20,000 கோடி ரூபாய் அளவுக்கு திட்ட பணிகளை அனுமதி அளிக்க வேண்டும் என்று நிதிஷ்குமார் கோரிக்கை விடுத்திருக்கிறார். இதனால் கூட்டணி அரசின் பட்ஜெட்டில் கூட்டணி கட்சிகளின் நெருக்கடிக்கு அந்த தீர்வு கிடைக்குமா என்ற எதிர்பார்ப்பும் தற்போது மத்திய நிதிநிலை அறிக்கையை நோக்கிய மக்களின் எதிர்பார்ப்பாக இருக்கிறது. இது தவிர நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமனின் 7வது இந்த நிதிநிலை அறிக்கையானது ஒட்டுமொத்தமாக பார்க்கும் பொழுது இது அவரது மிக முக்கியமான பொருளாதார ஆய்வறிக்கையை ஒட்டி அந்த நிதிநிலை அறிக்கையானது மக்களின் எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்து வரி குறைப்பு இருக்குமா என்ற ஒரு எதிர்பார்ப்பு எழுந்திருக்கிறது. ஒட்டுமொத்த சில்லறை பணவீக்க விகிதம் கடந்த ஜூன் மாதத்தில் 5.1% இருந்த சூழ்நிலையில் இந்த பணவீக்கத்தை குறைக்கவும் மக்களின் கைகளில் பணப்புழக்கத்தை அதிகரிப்பதற்கும் இந்த நிதிநிலை அறிக்கையில் புதிய திட்டங்கள் இருக்குமா என்ற கேள்வி எழுந்திருக்கிறது. மற்றும் கலால் வரி, செஸ் வரி ஆகியவை மற்றும் டீசல், பெட்ரோல் விலை ஆகியவற்றிற்கான அந்த வரி சலுகைகள் இருக்குமா, விலைவாசி குறையுமா என்ற மிகப்பெரிய எதிர்பார்ப்பும் இருக்கிறது. 10 ஆண்டுகளாக வருமான வரி உச்சவரம்பில் விலக்கு எதுவும் இல்லாததால் இந்த முறை அந்த விலக்கு இருக்க வேண்டும் என்று தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலினும் அந்த வருமான வரி உச்சவரம்பு தொடர்பான விலக்கை எதிர்பார்த்து காத்திருப்பதாக கூறினார். மற்றொன்று, தமிழகத்திற்கு இந்த 3வது கட்ட மெட்ரோ ரயில் விரிவாக்க திட்டத்திற்கு கடந்த 3 ஆண்டுகளாக நிதி ஒதுக்கீடு செய்யப்படவில்லை என்பதால் மெட்ரோ ரயில் திட்ட பணிகள் தேக்க நிலையை அடைந்திருக்கின்றன. இதனால் சென்னை உள்ளிட்ட பல்வேறு நகரங்களில் அந்த போக்குவரத்து நெரிசல் ஏற்படுகிறது என்பதால் அதற்கான நிதியை விடுவிக்க வேண்டும் என்றும் செயல்படுத்த வேண்டும் என்றும் பிரதமர் நிதியுதவி திட்டத்தின் கீழ் கட்டப்படும் வீடுகளுக்கான அந்த நிதி உதவியை அதிகரிக்க வேண்டும், அந்த தொகையை அதிகரிக்க வேண்டும் என்றும் புதிய ரயில்வே திட்டங்களுக்கு அனுமதி அளிக்க வேண்டும், கோவை மதுரை மெட்ரோ ரயில் திட்டங்களுக்கு கூடுதல் நிதி உதவி அளிக்க வேண்டும் என்றும் தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் இந்த நிதிநிலை அறிக்கையில் தமிழகத்தின் எதிர்பார்ப்பாக அவர் கோரிக்கைகளை விடுத்திருந்தார். மக்களின் எதிர்பார்ப்புகளும் பல்வேறு எதிர்பார்ப்புகளையும் கவனத்தையும் ஈர்க்கும் வகையில் இந்த நிதிநிலை அறிக்கை இருக்கிறது. இருந்த போதிலும் இந்தியாவின் உள்கட்டமைப்பு மற்றும் தனியார் துறை முதலீடு, மேலும் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் என்று அழைக்கக்கூடிய செயற்கை நுண்ணறிவால் ஏற்படக்கூடிய வேலைவாய்ப்பு இழப்பு மற்றும் முதியோர்களுக்கான அந்த கடன் மற்றும் வங்கி வைப்பு தொகைக்கான வட்டி விகித உயர்வு, விவசாயிகளுக்கு எம்எஸ்பி என்று அழைக்கக்கூடிய குறைந்தபட்ச ஆதார விலையை அறிவிப்பார்களா என்றால் ஹரியானா மாநிலத்திலும் மகாராஷ்டிராவிலும் தேர்தல் நடைபெற இருக்கிறது. இரு மாநிலங்களிலும் விவசாயிகளின் போராட்டம் உச்சக்கட்டத்தை எட்டி அந்த கோரிக்கையை வலியுறுத்தினார்கள். இதனால் இந்த குறைந்தபட்ச ஆதார விலையை அறிவிப்பார்களா இந்த நிதிநிலை அறிக்கையில் என்ற எதிர்பார்ப்பும் எழுந்திருக்கிறது. இதனால் அரசியல் நோக்கிலும் மற்றும் நாட்டின் வளர்ச்சி நோக்கிலும் பொருளாதார கண்ணோட்டத்திலும் இந்த 2024-25 நிதிநிலை அறிக்கையானது நாடு முழுவதும் மிகுந்த எதிர்பார்ப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் நாடாளுமன்றத்தில் நிதிநிலை அறிக்கையை தாக்கல் செய்வதற்காக நாடாளுமன்றத்திற்கு சென்று விட்டார். இப்போது நிதித்துறை அதிகாரிகள் மற்றும் ஆலோசகர்களுடன் இறுதிக்கட்ட அந்த நிதிநிலை அறிக்கையில் உள்ள முக்கிய அம்சங்கள் தொடர்பாகவும் புதிய அறிவிப்புகள் மற்றும் அரசின் புதிய திட்டங்கள் தொடர்பாகவும் ஆலோசனை நடத்தி இந்த நிதிநிலை அறிக்கையை தாக்கல் செய்வார் என எதிர்பார்க்கப்படுகிறது. வழக்கமாக ஒவ்வொரு ஆண்டும் நிதிநிலை அறிக்கை தாக்கல் செய்வதற்கு முன்பாக அந்த பங்குச்சந்தை, தேசிய பங்குச்சந்தையான நிப்டி 50 புள்ளிகளுக்கு மேல் சரிந்து காணப்படுகிறது. இதே போல பங்குச்சந்தை குறியீட்டு எண் வீழ்ச்சி அடைவது அந்த நிதி அறிக்கை தாக்கல் செய்வதற்கு முன்னதாக வழக்கமான நடைபெறக்கூடிய ஒரு வர்த்தக நிகழ்வு. அது தற்போதும் நிகழ்ந்திருக்கிறது. மும்பை பங்குச்சந்தை சென்செக்ஸ் 100 புள்ளிகளுக்கு மேல் சரிந்து அந்த வர்த்தமாய் ஆகிக் கொண்டிருக்கிறது. ஆனால் நிதிநிலை அறிக்கை தாக்கல் செய்யப்பட்ட பின்னர் பங்குச்சந்தையானது அந்த நிலைத்தன்மையை பெறும் என்பது ஒரு வழக்கமான பங்குச்சந்தை வணிக நடைமுறை. அதுபோன்று இப்போது நிப்டி, சென்செக்ஸ் ஆகியவற்றில் இந்த பங்குச்சந்தை குறியீட்டு எண் சரிவு மற்றும் அதில் ஏற்பட்டுள்ள பாதிப்புகளை நாம் இப்போது பார்த்துக் கொண்டிருக்கிறோம். பங்குச்சந்தை இன்று காலை திறக்கப்பட்டவுடன் இந்த நிதிநிலை அறிக்கை தாக்கல் செய்யப்பட்டிருப்பதால் எந்தெந்த துறைகளில் வளர்ச்சி இருக்கும், மின்னணு வாகனங்கள் அதாவது எலக்ட்ரானிக் வெஹிக்கிள்களுக்கு அந்த சலுகைகள், மானியங்கள் தொடருமா என்ற கேள்வி எழுந்திருக்கிறது. ஏனென்றால் நாட்டு மக்களிடையே இந்த மின் வாகனங்கள், மின்சாரத்தை பயன்படுத்தி இயக்கப்படும் வாகனங்கள், இருசக்கர வாகனங்கள் மற்றும் கார்கள் ஆகியவற்றிற்கான தேவை மற்றும் விற்பனையும் அதிகரித்து வரக்கூடிய சூழ்நிலையில்
மேலும் மானியம் மற்றும் சலுகைகள் தொடருமா என்ற கேள்வி எழுந்திருக்கிறது. இந்த நிதிநிலை அறிக்கையை பொறுத்தவுடன் அந்த தொழில்நுட்ப ரீதியாக எலக்ட்ரானிக் வெஹிக்கிள் இவி வாகனங்கள் மற்றும் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸால் ஏற்படக்கூடிய வேலை வாய்ப்பு பாதிப்பு ஆகிய இரண்டும் இதில் ஒரு முக்கிய தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அது இந்திய நிதிநிலை அறிக்கையில் மட்டுமல்ல, உலகம் முழுவதும், உலக நாடுகளிலும், ஐரோப்பிய அமெரிக்க நாடுகளிலும் இந்த ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மற்றும் எலக்ட்ரானிக் வெஹிக்கிள்ஸ் ஆகியவற்றால் ஏற்பட்டுள்ள அந்த வர்த்தக சந்தையில் ஏற்பட்டுள்ள ஏற்ற இறக்கம் இவற்றில் பாதிப்பு ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது என்பதால் இந்த நிதிநிலை அறிக்கையில் இந்த இவி வெஹிக்கிள் மற்றும் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் தொழில்நுட்பத்தை ஆக்கப்பூர்வமாக பயன்படுத்துவது, அதன் தாக்கங்களை எதிர்கொள்வதற்கான விடையளிக்கும் நிதிநிலை அறிக்கையாக இந்த நிதிநிலை அறிக்கை இருக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. தமிழக முதலமைச்சர் ஒரு 5 கோரிக்கைகளை பட்டியலிட்டிருந்தார். அதில் முதல் கோரிக்கையாக மெட்ரோ ரயில் திட்டத்திற்கு நிதி விடுவித்து கோவை மதுரை மெட்ரோ ரயில் திட்டங்களுக்கு ஒப்புதல் வழங்க வேண்டும் என்று கோரியிருந்தார். மற்றொன்று, ஏற்கனவே அறிவிக்கப்பட்டுள்ள இந்த புதிய ரயில்வே திட்டங்களை செயல்படுத்துவதற்கு போதிய நிதி ஒதுக்கீடு செய்யப்படவில்லை என்பதால் இந்த முறை நிதி ஒதுக்கீடு செய்ய வேண்டும் என்று கோரிக்கை விடுத்திருந்தார். கிராமப்புற மற்றும் நகர்ப்புற வீட்டு வசதி திட்டங்களின் கீழ் கட்டப்படும் வீடுகளுக்கான அந்த செலவு வரம்பை உயர்த்த வேண்டும். 2 லட்சம் ரூபாய் என்ற அளவில் வழங்கப்படுகிறது. அதனால் அதனுடைய செலவு வரம்பை உயர்த்தக்கூடிய ஒரு நெருக்கடிக்கு அந்த பயனாளிகள் ஆட்பட்டிருப்பதால் அதனை வழங்க வேண்டும் என்று அவர்கள் கூறியிருக்கிறார்கள். இதே போல தாம்பரம் செங்கல்பட்டு இடையே ஒரு மேம்பால விரைவுச்சாலை திட்டத்திற்கு ஒப்புதல் அளிக்க வேண்டும் என்றும் பல ஆண்டுகளாக அது நிலுவையில் இருக்கிறது, 10 ஆண்டுகளுக்கும் அதிகமாக என்ற காவலையும் தமிழக முதலமைச்சர் கூறியிருக்கிறார். இதில் தமிழகத்திற்கான அந்த திட்டங்களுக்கு கூடுதல் நிதி ஒதுக்கீடு செய்யப்படுமா? மக்களவை தேர்தல் முடிவுகள் அங்கு மத்திய ஆளும் பாஜக அரசுக்கு எதிராக அமைந்திருப்பதால் அதற்கான தமிழகத்திற்கான முக்கியத்துவம் குறைக்கப்படுமா அல்லது கோரிக்கைகள் நிறைவேற்றப்படுமா என்ற எதிர்பார்ப்பும் தமிழக மக்களிடையே எழுந்திருக்கிறது. இதே போல அண்டை மாநிலங்களான ஆந்திரா மற்றும் ஒடிசா ஆகிய மாநிலங்களில், ஒடிசாவில் பாஜக முதன்முறையாக ஆட்சியை கைப்பற்றியுள்ள சூழ்நிலையில் அங்கு ஒடிசா மாநிலத்திற்கு கூடுதல் திட்ட மதிப்பீட்டுக்கான நிதிகள் ஒதுக்கீடு செய்யப்படுமா என்ற எதிர்பார்ப்பும் எழுந்திருக்கிறது. ஆந்திராவில் புதிய முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடுவின் கோரிக்கைகள் ஏற்கப்படுமா? கூட்டணி அரசு என்பதால் தெலுங்கு தேசம் கட்சியின் கோரிக்கைகளை ஏற்று அங்கு தொடர்ந்து கூடுதல் நிதி உதவி செய்யப்படுமா? அமராவதி தலைநகர், போலவரம் நீர்ப்பாசன திட்டம் ஆகியவற்றுக்கு கூடுதல் நிதி உதவி செய்யப்படுமா என்ற எதிர்பார்ப்பும் தற்போது எழுந்திருக்கிறது. இது தவிர அங்கு பீகார் மாநிலத்தில் ஐக்கிய ஜனதாதளம் கட்சியின் சார்பாக அந்த உள்கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்துவதற்கான கூடுதல் சிறப்பு நிதி ஒதுக்கீடு செய்ய வேண்டும் என்ற கோரிக்கை ஏற்கப்படுமா என்பது உள்ளிட்ட பல்வேறு அம்சங்கள், அரசியல் ரீதியான அழுத்தங்கள் மற்றும் எதிர்க்கட்சிகளின் விமர்சனங்கள், அது தவிர பொருளாதார வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற முழக்கம் ஆகியவற்றிற்கெல்லாம் பலனளிக்கும் வகையில் இந்த நிதிநிலை அறிக்கை இருக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. தர்ஷிமா பானு.